இதில் வந்து குதிரை வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாமே காரு பைக்கு அப்படி போயிடுச்சு. இப்போ இந்த மன்னார்குடி டு திருவாரூர் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல குதிரையில் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க வண்டி. அதை பார்த்துட்டு நிறுத்தினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னார்குடி டு திருவாரூர் ரோடு, லட்சுமாங்குடி தாண்டி இந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்லேயே நிறைய குதிரைகள்லாம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரை வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி தான் இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குதிரை வண்டி வந்துகிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுவோம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். தெரியுதா? ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சால் நிறுத்தி பார்ப்போம், நிறுத்துறாங்களான்னு. அண்ணா எந்த ஊர் போயிட்டுருக்கீங்க? நம்ம இங்கே தான், லோக்கல் தான். லட்சுமாங்குடியா? லட்சுமாங்குடி தான். உங்கள் வண்டியை முன்னாடியே பார்த்தேன், அதான் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போயிட்டுருக்கீங்க? நம்ம லட்சுமாவிலேருந்து திருவாரூர் போயிட்டு வருது. திருவாரூர் போயிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரேஸுக்காக? ரேஸுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். திருவாரூரில் நடக்குமா? நான் ரேஸ் எந்த இடத்துல? எந்த இடத்துல? திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றி. சரி சரி, அதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறீங்களா இப்போ? சரி சரி சரி. பெட்ரோல் செலவு இல்லாமல் குதிரையிலே போகிறீங்க. இதுக்கே செலவு அதிகமாக இருக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கணும். நாளைக்கு 500 ரூபா ஆகும். என்ன சாப்பிடுவோம்? புல்லு, கேரட், பீட்ரூட்டு, மருந்தெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ரேஸுக்கு மட்டும்தான். காய்கறிகளும் பண்றீங்க? காய்கறி, கேரட், பீட்ரூட்டு. குதிரைக்கு எதுவும் பேர் இருக்கா? பேர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பேர் வைக்கலையா? சரி சரி. உங்க பேரு? என் பேர் மனோ. மனோ. உங்க பேர் என்ன? சீனி. சீனி. எத்தனை வருஷமா அந்த குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க? வருஷம் வருஷம் போட்டி நடக்குமா பொங்கல் டைம்ல? அதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி. புதுசா தயார் பண்றீங்க பந்தயத்துக்கு? இல்ல இருக்கட்டும், நீங்க வாங்க. நன்றி நன்றி. ரேஸுக்காக தயார் பண்ணியிருக்காங்க, அழகாக போயிட்டுருக்கு. பின்னாலே ஃபாலோ பண்ணி போவோம். நல்ல வேகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பைக் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதே வேகத்துலேயே போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டு. இதுக்கு பஸ்ஸெல்லாம் வேறு வருது. நல்ல வேகம்.